டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்களா, இந்த ஃப்ளவர்ஸ் ரோசஸ் வரல எங்கள் மாடி தோட்டத்தில் ஜஸ்ட் நோட் பறித்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இது பூரா ரோசஸ்ஸு. இது இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி நண்பர்களே. இது பூரா ரோசஸ் நண்பர்களே. எங்கள் பாருங்கள் எல்லாம் வாடி போயிருக்கு பார்த்தீங்களா. ஒரு 3 days விவேர் இந்த அப்சர்வேஷனு, அதனால் பூக்கள் பறிக்க முடியல. செடியில் எவ்வளோ இது பாருங்களேன், அப்படியே மலர்ந்து மாடி போயிருக்கு பாருங்களேன். 3 டேஸாக பறிக்காதனால இது மாதிரி நிறையா பூக்கள் இருக்குது நண்பர்களே. இது இன்றைக்கி மலர்ந்தது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இதில் பாருங்கள் எத்தனை பூ, அதாவது பறிக்காதனால அப்படியே வாடிடுச்சு. இந்த அளவுக்கு பூக்களும் வாடிடுச்சு. இது வந்து ஒரு நியூ அரைவல் நண்பர்களே. இந்த கண்டெய்னரில் இந்த கலரில் ஒரு செம்பருத்தி வாங்கி வச்சேன். அதே கலர் தான் இங்கே இருக்குது. இது கொஞ்சம் ஈல்டு கம்மியாகிடுச்சு, அதனால் அந்த புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கணும் நண்பர்களே. பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த இதில் பாருங்கள் மாவு பூச்சி தாக்குதல் இருக்குது. இந்த பாருங்கள் வாடிடுச்சு பாருங்களேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தியில் தான் இந்த பாருங்கள் மிதிப்பாகம் இது பழுத்து இருக்குது நண்பர். நிறைய கை பழுத்துருச்சு. நாங்கள் பறிக்கலையா, அதனால் இங்கே பாருங்கள் பழுத்து இருக்குது. இனிமேல் தான் அதை பறிக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு பாகலாம் எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். இங்கேருந்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த பாருங்கள், இந்த பாருங்களேன் பெரிய சைஸு அப்படியே பழுத்து இருக்குது. பட்டு நான் விதைக்க வச்சுருவேன். இதை இந்த இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டால் கொடுப்பேன். ஆமாம், நானும் வேறு ஒரு இதில் பிளான்டேஷன் பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே பழுத்து இருக்குது பாருங்கள். இந்த அதே மாதிரி பறிக்கிறேன். இப்பயே பறிச்சுவோம் பார்க்க. தண்ணி வேறு 3 days சுத்தமாக தெரியல நண்பர்களே. ஒருத்தர் சொல்லிட்டு போயிருந்தேன், அவங்களாம் வந்து விட முடியல போல இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பூக்கள்லாம் அந்த 3 நாளாக இந்த பிங்க் கலர் செம்பருத்தி பூரா 3 நாளாக அப்படியே வளர்ந்து பறிக்காதனால வாடி இருக்கு நண்பர்களே. இதை ஒரு இது ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். வாடினா அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் இது மாதிரி எடுத்துடணும். எடுத்து உரத்து கூட போட்டுடலாம். இந்த பாருங்கள், அதை கட் பண்ணாதான் அதுலேருந்து புதிய துளிர்கள் வரும். ஒரு டிப்ஸாக தர நான் விரும்புகிறேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு பாகல் பழுத்துருச்சு. அப்புறம் இந்த பாருங்களேன், ஃபேண்டா கலரு ஆரஞ்சு கலர் ரோசஸ் இத்தனை இருக்குது நண்பர்களே. இன்னும் மொட்டுக்கள் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், நேற்று பறிக்காதனால அப்படியே கொஞ்சம் வாடிடுச்சு பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த மல்லிகை எவ்வளோ மல்லிகை இருக்குது நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ மல்லிகை இருக்குது. இன்னும் அங்கே மல்லிகை நிறையா இருக்குது. அந்த அங்கே பாருங்களேன் முல்லைப்பூ, அது பூரா அங்கே இதுவரை மல்லிகை. இந்த பாருங்கள், இதுக்கு தண்ணி விடாதனால அப்படியே சோர்ந்து போயிருக்கு பாருங்கள். சேப்பு வண்டி